நம்மளோட ஃபேவரட் பழனி முருகன் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு நீங்கள் நடந்து போகிறப்ப நிறையா பேர் வந்து நம்மளை வச்சு ஸ்கேம் பண்ண பார்ப்பாங்க. இந்த பழனி முருகன் கோவிலில் வந்து ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே கீழே எங்கள் டெபாசிட் கவுண்டரில் வெஸ்ட்டு போயிடணும். நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு சூப்பரான ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையை நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரே செங்குத்தாக ஏறுது. ஃபஸ்ட்டு இடும்பர் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம், அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடும்பாசுரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய் காய்ஸ், ஐ எம் பிரசாந்த். ஆஃப்டர் லாங் டேஸ் நம்ம சேனலில் நம்ம வீடியோ பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான வீடியோ ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ட்ராவல் வாக் ப்ளஸ் ஒரு டெம்பிள் எக்ஸ்ப்ளோரிங் தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேவரட் பழனி முருகன் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயருக்கு அப்புறம் இப்போ தான் நான் பழனி முருகன் கோவில் போகிறேன். அங்கே போயிட்டு அந்த கோவிலை பற்றின எக்ஸ்ப்ளோரிங்கையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கேருந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் நம்ம பழனி போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி ஆர் எஸ்சிடிசி எதில் போவேன்னு எனக்கு தெரியல. நான் எதுவும் புக்கிங்லாம் எதுவும் பண்ணலை. அங்கே டேரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் தான் எந்த மாதிரியான பஸ்ஸஸ்லாம் போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது அங்கே போய்ட்டு நம்ம டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எங்கே நம்ம இன்ட்ரோ தந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெவன் நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம இப்போ இன்ட்ரோ தந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி இந்த நாமக்கல்ல இருந்து பழனிக்கு வந்து கரூர் வழியாக நம்ம பஸ்ஸஸ்லேயும் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஒரு 1 இயருக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணிட்டோம். அதனால அதே திருப்பி நம்ம ட்ரை பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால சேலம்ல இருந்து நான் பழனிக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண அந்த நாமக்கல்ல இருந்து பழனி போகிற விளாக் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் வேணால் நான் உங்களுக்கு ஐ பட்டனில் தரேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கரெக்டாக டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 1 ஆகுது. டைம் வந்து கரெக்டாக நைட்டு 10:30 ஆகுது. இங்கேருந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம ட்ராவலிங் அண்ட் ஃபோர்ஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கன்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கைஸ், நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இப்போ டைம் கரெக்டாக 11:45 ஆகுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பழனிக்கு வந்து டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு எனக்கு டீட்டெயிலாக தெரியல. அது நான் உங்களுக்கு என்னன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நைட் டைமில் வந்து சேலம்லேருந்து பழனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி வந்து ஒரு 1/2 ஹவருக்கு ஒருக்கா 1 ஹவருக்கு ஒருக்கா பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேலம் டு பழனிக்கு வந்து டிஎன்எஸ்டிசி அந்த பஸ்ஸஸோட டைமிங்ஸோட போர்டு வந்து நான் உங்களுக்கு இப்போ போடுறேன். அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம இப்போ இங்கேருந்து 12:30க்கு ஸ்டார்ட் ஆகிற பஸ்ஸில் தான் நான் இப்போ ஏறலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னும் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இருக்குது அந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் பழனிக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே ஈரோடு பஸ்ஸுக்கும் அப்புறம் கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸஸ்க்கும் நடுவில் தான் பழனிக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம இப்போ பழனி போகிறோம். இந்த பஸ்ஸோட டைம் வந்து கரெக்டாக 12:30க்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்கு பழனி போகிறாங்க, எவ்வளோ ஃபேர் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன்.
கைஸ் டைம் கரெக்டாக மிட்-நைட் 1:50 ஆகுது. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம். சேலம்லேருந்து ஈரோடுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸில் நம்ம ரீச் பண்ணிட்டோம். நம்ம போகிற இந்த பஸ்ஸோட ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேலம்க்கு அடுத்து சங்ககிரி, ஈரோடு, காங்கேயம், தாராபுரம் அந்த வழியாக தான் பழனியை நம்ம ரீச் பண்ணுவோம். போடுறவனுக்கு கழுவுறவனுக்கு பிரேக் பார்க்குறவனுக்கு கைஸ் டைம் கரெக்டாக மார்னிங் 4 o'clock ஆகுது. இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிறுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு பயோ பிரேக் கம் ஒரு டீ பிரேக்காக நிறுத்தியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, தாராபுரம் தாண்டி அந்த பைபாஸ், அந்த தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் அந்த பைபாஸில் ரைட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு பாலாஜி பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு நிறுத்தியிருக்காங்க. இந்த சைடு போனோம் அப்படின்னா, அதாவது லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா தாராபுரம் சிட்டி வரும். ரைட் சைடு போனோம் அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம் வரும். நம்ம தாராபுரம்லேருந்து வந்து ரைட்டில் கட் பண்ணி நம்ம இந்த சைடு தான் பழனி போவோம். சேலம் டு பழனிக்கு வந்து டிக்கெட் ஃபேர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, 1 பர்சனுக்கு வந்து 145 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. 1 hour later. கைஸ் டைம் கரெக்டாக 4:45 ஆயிடுச்சு. நம்ம பழனி பஸ் ஸ்டாண்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம். கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. சரி வாங்க நம்ம இப்போ பொறுமையாக நடந்து போயிட்டு நம்ம மேலே மலை ஏற ஆரம்பிக்கலாம். நைட் டைம் வியூ ஆஃப் பழனி டெம்பிள்.
அப்படியே லைட்டிங்ஸ்லாம் போட்டு ஜிகு ஜிகு ஜிகுன்னு அப்படியே சூப்பராக இருக்குது மலை கோயில். காய்ஸ், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு நீங்கள் நடந்து போகிறப்ப நிறையா பேர் வந்து நம்மளை வச்சு ஸ்கேம் பண்ண பார்ப்பாங்க. மொட்டை போடுறீங்களா, அப்புறம் வந்து ரூம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்பாங்க. அவங்ககிட்டலாம் இருந்து எப்படியாச்சும் நீங்கள் விலகி நீங்கள் கோயில் பக்கத்தில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஃப்ரீயாகவே அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட இருந்து விலகி நீங்கள் கோயில் பக்கத்தில் போய் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ண பாருங்கள். நம்ம இப்போ இந்த சைடில் இருந்து தான், அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம இப்போ இந்த சைடு தான் வந்தோம். அதுலேருந்து அப்படியே லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா ரோப் கார் ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம். அதுலேருந்து அப்படியே நம்ம ரைட் சைடில் போனோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம மேலே மலைக்கு போகிறதுக்கு இந்த வழியில் தான் நம்ம போகணும். நம்ம கோயிலுக்கு போகிற வழியிலேயே பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு இலவசமாக இங்கே பிளேஸ் தந்திருக்காங்க. அதுக்கு இந்த சைடு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொட்டை அடிச்சுட்டு குளிச்சிக்கிறதுக்குமான பிளேஸும் இங்கே தந்திருக்காங்க. லேடிஸ் அப்புறம் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே தந்திருக்காங்க. அப்புறம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சர்வீஸ் தாங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடிவாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நடந்து போகிற வழியில் திரு ஆவினன்குடி திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கும். வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கு போயிட்டு மேலே மலை ஏற ஆரம்பிங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hour 1 hourக்கு மேலே திறந்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சாட்டர்டே மார்னிங் 5:30 ஆக போகுது. பட் ஆனால் க்ரௌடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால மேபி ஈவினிங் டைமில் கொஞ்சம் அதிகமான க்ரௌடாகவே இருக்கும். பட் ஆனால் இதே இன்னும் ஒரு 10 நாள் கழித்து வந்தோம் அப்படின்னா பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கே தெரியும் பங்குனி மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவாங்க. இது தாங்க பழனி முருகன் கோவிலோட அடிவாரம். இதிலேருந்து நம்ம அப்படியே ரைட்டில் போனோம் அப்படின்னா விஞ்ச் சர்வீஸ், அதாவது அந்த ட்ரெயினில் மேலே போவோம்ல, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு போகணும். லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா நம்ம அந்த ரோப் கார் சர்வீஸ் போகிற இடத்துக்கு லெஃப்ட் சைடு போகணும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போயிட்டு வந்து மேலே மலை ஏறிட்டு ரிட்டன் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக சொல்கிறேன். அடிவாரத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா செப்பல்ஸ் கவுண்டரும் இங்கே தந்திருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு செப்பல் கவுண்டர்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க மேலே ஏற ஆரம்பிக்கலாம். रुको जरा सबर करो गाइस, இந்த பழனி முருகன் கோவிலில் வந்து ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே இங்கே கீழேயே டெபாசிட் கவுண்டர்ஸ்லேயே நம்ம வச்சுட்டு போயிடணுமாம்மா. மேலே இங்கே அடிவாரத்தில் இருந்தே மேலே ஸ்டெப்ஸில் ஏறுறப்பே ஃபோன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்களாம். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆகுது. அதனால் அப்போல்லாம் இந்த மாதிரி இல்லை. மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே மேலே ஸ்டெப்ஸ்லேயும் கொண்டு போகலாம், மேலேயும் கொண்டு போகலாம். நம்ம லைனில் க்யூவில் நிற்கிறப்ப கூட ஃபோன்ஸ் பேக்கெட்டுக்குள்ளே இருக்கலாம். பட் ஆனால் வெளியில் தான் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ புதுசாக ஏதோ திருப்பி இப்படி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே கீழே இங்கே டெபாசிட் கவுண்டரில் வெஸ்ட்டு போயிடணும் அப்படின்னு. இப்போ எனக்கு என்ன பெரிய கவலை அப்படின்னா, நான் இப்போ மேலெல்லாம் போய் புதுசாக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வ்ளாகில் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ அது ஃபுல்லாக ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. மொபைல் ஃபோன் இருந்தால் அது அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை. மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம இங்கே வெஸ்ட்டு தான் போயாகணும், வேறு வழியே இல்லை. நம்ம இப்படி மீறி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலும் இங்கே செக்யூரிட்டிஸ்லாம் நிற்பாங்க. ஸ்டார்டிங்லேயே செக்யூரிட்டிலாம் நிற்பாங்க. அவங்க மொபைலை கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு மொபைல் இருந்துச்சுன்னா திருப்பி வந்து நம்மளை கவுண்டரில் வந்து டெபாசிட் பண்ண தான் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வ்ளாக் தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு இப்போ எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இதுக்காக தான் 5 மணிக்கு நான் காலங்காத்தால வந்தேன். பட் ஆனால் இப்போ வ்ளாகும் இப்போ பர்ஃபெக்டாக எடுக்க முடியாதுன்னு நினச்சா எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. சரி, ஓகேங்க, நிர்வாகம் இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதனால நான் ஃபோனை இங்கே டெபாசிட் பண்ணிவிட்டு நான் மேலே மலைக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு சாமியை பார்த்தேன், மற்ற என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் அங்கே பண்ணேன், என்ன புதுசாக இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கீழே வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக சொல்கிறேன். 3 hours later. கைஸ், நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், ஒரு பிள்ளையார் கோயில் அடிவாரத்துக்கு கீழே இருக்கிறப்ப அப்படியே அதிலேருந்து ரைட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா விஞ்ச் ஸ்டேஷனுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு. அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தோம் அப்படின்னாலே
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ச் ஸ்டேஷன் இருக்குது. மேலும் அங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே தான் இந்த ட்ராக்கும் கூட இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 பர்சனுக்கு வந்து 60 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. க்யூ பார்த்திங்கன்னா அதுலேருந்து அது ஃபுல்லாக க்யூ தான். கைஸ், நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ டைம் கரெக்டாக 9 மணி ஆகுது. நம்ம காலையில் 6 மணிக்கு மேலே ஸ்டெப்ஸில் ஏற ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 9 மணிக்கு நம்ம கீழே வந்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இந்த இதில் போனோம்னா தான் விஞ்ச் ஸ்டேஷன் வரும். அதை நான் உங்களுக்கு கிளிப்ஸ் காமிச்சிருப்பேன் இதுக்கு முன்னாடி. சரி, ஓகே. மொபைல் ஃபோன் அலௌட் இல்லை, வீடியோ எடுக்க முடியல. இப்போ நான் வந்து அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு, நான் போன டைம் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் என்னென்னலாம் அங்கே டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மொபைல் ஃபோன் அலௌட் இல்லை அப்படின்னு சொன்னது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பழனிமலை முருகன் கோவிலில் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா மொபைல் ஃபோன் ஃபுல்லாக அலோட் பண்ணி தான் இருந்தாங்க. பொது தரிசனம்னாலும் சரி, மற்ற 100 rupees தரிசனம்னாலும் சரி, உள்ள சாமியை பார்க்குற வரைக்குமே மொபைல் ஃபோன்லாம் அலௌடுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த கருவறை, அந்த சாமி கருவறையில் சிலரெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி அதை ஆன்லைனில் பரப்புறதுனால அது மொபைல் ஃபோன் நாட் அலௌட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. மேலே மலைக்கு மேலேயே ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு சிலருக்கு அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தங்க போகிறாங்க மேலே மலைக்கு மேலே, பழனி முருகன் கோயிலுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா ஒரு 50% வந்து முருகனை பார்க்க, சாமியை பார்க்கறதுக்காக போவாங்க. இன்னும் 50% வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, செல்ஃபி அந்த மாதிரி எல்லாம் மெமரிஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக போவாங்க ஒரு சிலர். அப்படி பார்க்குறப்ப ஃபுல்லாக ஃபோன் அலௌட் இல்லை அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும். அதுக்கு என்னை கேட்டால், நான் வந்து இந்த கீழே அடிவாரத்திலே மொபைல் ஃபோன் அந்த அலௌட் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, இப்போ அந்த பொது தரிசனம் அந்த மாதிரி 100 ரூபா தரிசனம் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே அந்த டோக்கன் கவுண்டர்ஸ்லாம் வச்சு அங்கே மொபைல் ஃபோன்ஸ்லாம் வச்சு, மற்றபடி மலைக்கு மேலே நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த க்யூக்குள்ளே நீங்கள் போகிறப்ப மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ நீங்கள் கவுண்டரில் தந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த ஒரு பிளான் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளானாகவே இருந்திருக்கும் என்னை கேட்டால். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயமாகவே இருக்குது. இப்போ எனக்கும் கூட அது ஒரு வருத்தமான விஷயம்தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விளாக்குக்காக நான் வந்துட்டு கடைசியில் மொபைல் ஃபோனே மேலே எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அந்த நிர்வாகம் சொன்ன மாதிரி கீழே மொபைல் ஃபோன்லாம் வச்சுட்டு போகிறீங்கன்னு சொன்னதுனால நானும் அதெல்லாம் வாங்கிட்டு 5 ரூபா அமௌண்ட்டு பே பண்ணி அதுக்கு டோக்கனும் வாங்கிட்டு அப்புறம் நானும் மேலே மலையில் போயிட்டேன். மலையில் ஏறி மேலே அங்கே போய் நம்ம சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படிங்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற பசங்க எல்லாருமே மொபைல் ஃபோன் வச்சுருந்தாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த டைமில் எனக்கு கஷ்டமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து மொபைல் ஃபோன் எடுக்காமல் போயிட்டு மற்றவங்களாம் என் கண்ணு முன்னாடி மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அது பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் கரெக்டாக ஒன்று செக்யூரிட்டி கரெக்டாக பண்ணியிருக்கலாம், இல்லை நான் சொன்ன அந்த பிளானை அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அது இவங்க தவற விட்டாங்க. அது மேபி இதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பழனி டெம்பிள் அப்படிங்கிறது ஹில் பிளேஸ் அப்படிங்கிறதுனால அது மேக்ஸிமம் எல்லாம் ஃபோட்டோ அந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் வருவாங்க. அதை ஃபுல்லாக அப்படி கேன்சல் பண்ணுறது, பேன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பார்ஷியலாக பாதியாக அந்த மலைக்கு மேலே நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த க்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டோக்கன் கவுண்டரில் தந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பிளானை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். சரி, ஓகே. இது வரைக்கும் என்னோடய மனக்குமுறல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து இந்த பழனி முருகன் கோவிலில் என்னென்னலாம் பண்ணேன் அதெல்லாம் இப்போ நான் 1 by 1 நான் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 6 மணிக்கு கரெக்டாக நான் வந்து செப்பல்ஸு, மொபைல்ஸ் எல்லாம் கவுண்டரில் தந்துட்டு படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அந்த யானை படிப்பாதை அதில் தான் நான் ஏறினேன். இதில் வந்து பார்த்தோம்னா யானை படிப்பாதை, அப்புறம் வந்து படிப்பாதைன்னு ஒன்று இருக்குது. படிப்பாதை ஃபுல்லாக வந்து ஸ்டெப்ஸாகவே இருக்கும், செங்குத்தாக ஏறும். யானை படிப்பாதை அப்படிங்கிறது அது ஃபுல்லாக அப்படியே ஒரு சரிசமமாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் யானை படிப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா யானை பாதையில் தான் ஏறினேன். அது வந்து பார்த்தோம்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே நான் மேலே ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். 10 மினிட்ஸில் ஏறிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6:15க்கெல்லாம் நான் மேலே அந்த க்யூக்குள்ளேயே நான் போயிட்டேன். க்யூக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour தான் மேலே சாமியை பார்க்குறதுக்கு ஒரு 1/2 hour தான் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6:45க்கெல்லாம் நான் சாமியவே பார்த்துட்டு அப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு 7 o'clock ஒரு 7:10 வரைக்கும் நான் சும்மா அப்படியே கொஞ்சம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் போடுவாங்கள்ல, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இலவச அன்னதானம் மேலே மலையில் தராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
அந்த அன்னதானத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வெளியில் தான் உட்காந்துருந்தேன். கரெக்டாக பார்த்தா 7:30க்கு வந்து எல்லாம் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதில் போய் நிற்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வரத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வரப்போ கிட்டத்தட்ட ஒரு 8:30 8:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் நான் உட்காந்துருந்துட்டு ஸ்டெப்ஸில் நான் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து ஒரு 10 மினிட்ஸில் நான் இறங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock நான் கீழே அடிவாரத்துக்கே நான் வந்துட்டேன். மேலே மலைக்கு போகிறப்ப என் கையில் மொபைல் ஃபோன் இருந்துருந்துச்சு அப்படின்னா நான் வ்ளாகும் கூட நல்லா கவர் பண்ணிவிட்டு நான் பொறுமையாகவே ஏறி மேலே போயிருப்பேன். பட் ஆனால் என்கிட்ட மொபைல் ஃபோனும் அப்போ இல்லாததுனால சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் எனக்கு இருந்துச்சு. சரி ஓகே, அதனால தான் நான் டக்குன்னு சாமியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நான் உடனே கீழே இறங்கிட்டேன். இப்போ நம்ம திருப்பி இதோட நம்ம இந்த vlog-ஐ முடிக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு சூப்பரான ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையை நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியல, பழனி மலை அந்த மேலே வியூவில் நீங்கள் நடந்து போகிறப்ப சைடில் ஒரு பாறையில் ஒரு மலை மாதிரி இருக்கும். அது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அந்த மலையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடும்பன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ vlog எடுக்கிறதுக்காக போக போகிறோம். அங்கெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, மொபைல் ஃபோன் அலௌட் இல்லை, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி ஓகே, வாங்க இந்த அடிவாரத்தில் இருந்து எப்படி நம்ம அந்த இடும்பன் மலையை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையார் கோயில் அடிவாரம், அதுதான் அந்த சைடு. அதுலேருந்து அப்படியே லெஃப்டில் வரணும். லெஃப்டில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா இடுமன் மலை. அதுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். 1 கிலோமீட்டர் பக்கம் நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் இருக்கும். அந்த இதிலேருந்து இந்த கேட் என்ட்ரன்ஸ் வழியாக போய் நம்ம ரைட்டில் கட் பண்ணி தான் நம்ம அந்த இடுமன் மலைக்கு போகணும். இதோ வந்தாச்சுங்க நம்ம அந்த இடும்பன் கோவில் அடிவாரத்துக்கு. அந்த ஒரு ஆர்ச்சு தெரியுதுல்ல, அங்கே தான் அந்த படிக்கட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க உங்களுக்கு நான் பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க பழனி மலை. அதுக்கு சைடில் பார்த்தோம் அப்படின்னா இடும்பன் மலை. வாங்க போய் மேலே ஏறலாம். இதுதாங்க அந்த இடுமன் மலையோட ஆர்ச் என்ட்ரன்ஸ். இங்கே கீழேயும் கடைகள்லாம் இருக்குது. ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவாங்க. வெயில் தாங்க செம்மையாக கொளுத்துது. ஓகே, வாங்க ஏற ஆரம்பிக்கலாமா? ஒரு சின்ன ஒரு குன்று தாங்க இந்த இடும்பன் மலை. ரொம்ப பெரிய ஒரு மலைலாம் கிடையாது. பட் ஆனால் வெயில் தான் போட்டு கொளுத்துது. ஓரளவு ஒரு பாதி மேலே ஏறி வந்துட்டேன். இங்கேருந்து இதுதான் வியூ. இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். இங்கே பாருங்கள், நான் இந்த டூரிஸ்ட் பஸ்ஸஸ்லாம் நிற்கிற இந்த பிளேஸ் வந்து அங்கே மேலே டாப்லேருந்து பார்க்குறப்ப எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ அது கொஞ்சம் பக்கத்தில் பார்க்குறது சூப்பராக இருக்குது. சுற்றி இருக்கிற மலை என்ன மலைன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், கொடைக்கானல். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா? அந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா ரோப் காரோட லைனு. ஏதாச்சும் ரோப் கார் அப் அண்ட் டவுன் ஏதாவது போயிட்டு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து சூப்பராகவே நல்லா விசிபிலிட்டியாகவே இருக்குது. ஏதாச்சும் ஆப்ரேட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரே செங்குத்தாக ஏறுது. இதுக்கு முன்னாடி ஏறினது கூட பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நார்மலாக தான் ஏறிச்சு. இதோ அவ்வளோதாங்க, நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா இடும்பன் இருக்கார். அதனால் நான் கடவுளெல்லாம் அதிகம் சிலையை நான் காமிக்க மாட்டேன். அதனால் நீங்கள் நேரில் வரப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க.
சரி வாங்க நம்ம இப்போ தரிசனம் பண்ணிவிட்டு நான் அடுத்து வந்து ஹிஸ்ட்ரியை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். Why you keeping me waiting? All I wanna, கைஸ், கீழேயே கடைங்க நிறையா இருக்கும். அங்கே வந்து நீங்கள் மேலே வரப்போ இந்த மாதிரியான சுருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சுருட்டு அப்புறம் கற்பூரம் ரெண்டுமே நீங்கள் மறக்காமல் மேலே வாங்கிட்டு வாங்க இடும்பனுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இடும்பனுக்கு அந்த ரெண்டுமே உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் கீழேருந்து வரப்போ அது வாங்கிட்டு வாங்க. மெயினாக சுருட்டு வாங்கிட்டு வாங்க. கைஸ், இப்போ நம்ம இந்த இடும்பர் அப்படின்னா யார், அவரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடும்பர் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம், அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடும்பாசுரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு அசுரன் வகையை சார்ந்தவர் தான். ஓகேவா? இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரபத்மன் அப்புறம் சிங்கமுகன் அப்படிங்கிற அசுரர்களோட வில்வித்தை குரு ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சூரபத்மன் அப்புறம் இந்த சிங்கமுகன் இந்த அசுரர்களை முருகன் வந்து வதம் செஞ்சதுக்கப்புறம் இந்த இடும்பன் வந்து முழுமையாக சிவபெருமானை வழிபட ஆரம்பிச்சிருவார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பழனி மலை உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இடும்பன் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பழனி மலை ஏறுறதுக்கு முன்னாடி இந்த இடும்பன் மலை ஒரு டைம் ஏறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பழனி மலை ஏறினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க இந்த இடும்பர் மலைக்கோவிலோட எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வெயிலில் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பழனி முருகன் கோவிலையும் தான் நான் கவர் பண்ணியிருந்தேன். அது மலைக்கு மேலே நான் எதுவும் கவர் பண்ணல, பட் மலைக்கு கீழே நான் ஓரளவு அதுக்கு எப்படி வருதோ அதெல்லாம் நான் கவர் பண்ணியிருந்தேன். அது ஒன்று தான் எனக்கு குறையாக இருந்துச்சு. ஃபோன் மட்டும் எனக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் இன்னும் ஒரு நாளாச்சும் அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் வீடியோவாச்சும் எடுத்திருப்பேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பழனி எக்ஸ்ப்ளோரிங் வீடியோலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வேணும்னா கூட நான் ஐ பட்டனில் தரேன், மறக்காமல் நீங்கள் பார்க்கணும்னா அதையும் கூட செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் ட்ராவலிங் என்ஃபோர்ஸர் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் கைஸ். டாட்டா பாபா.